வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம பெட்ஸ் தமிழ். லாஸ்ட்டாக வந்த ஷார்ட்ஸில் பார்த்தோம்னா நம்ம 4 ஃபீட் டேங்கோட ஸ்டாண்டை ரெடி பண்ணிட்டோம். துருவெல்லாம் எடுத்து பெயிண்ட்லாம் அடித்து ரெடி பண்ணியாச்சு. இனி அடுத்தது அதில் மீன் தொட்டி எப்படி செட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஸ்டாண்டில் பார்த்தோம்னா நம்ம மீன் தொட்டியை உள்ளே இறக்கி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். உள்ளே இறக்கி வைக்கும்போது நம்மளுக்கு ஒரு கஷ்டமும் தெரியாது. ஆனால் வெளியில் எடுக்கும்போது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது 4 ஃபீட் டேங்க் வச்சுருந்தவங்களுக்கு தான் தெரியும். அதுவும் இல்லாமல் அந்த கார்னர்ஸ்லாம் என்ன நிலைமை ஆகும் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தான் தெரியும். நான் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு கார்ட்போர்டு வைக்கலாம் அப்படின்னு ஐடியா போட்டிருந்தேன். நம்ம ஃப்ரெண்டு சொன்னார் கார்ட்போர்டு வேண்டாம் அப்படின்னாரு. ஏன் அப்படின்னா அதில் தண்ணி பட்டுச்சுன்னா மரம் கடப்பாக்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, அது ரொம்பவும் பெஸ்ட்டு லைஃப் லாங் அப்படின்னு சொன்னார். நான் பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கடப்பாக்கள் வாங்க போயிட்டேன். கடப்பாக்களும் கார்ட்போர்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே ரேட் தான், ஒரு வித்தியாசமும் கிடையாது. அளவான கடப்பாக்கள் வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீன் தொட்டியோட ஸ்டாண்டில் செட் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு மீன் தொட்டி வச்சு எடுக்க ரொம்பவும் ஈஸியாக இருக்குது. அதே சமயம் கடப்பாங்கிறதுனால எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பாலிஷ் போட்டு வச்சதுனால எல்லாம் ஒரே சரிசமமாக இருக்குது. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தர்மாக்கோல் வச்சாச்சு, ஒரு கிளாத்தையும் வச்சாச்சு, மீன் தொட்டியும் செட் பண்ணியாச்சு. அதில் நம்ம ஃப்ளவரானையும் விட்டாச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பை பை கைஸ். இது நம்ம பெட்ஸ் தமிழ்.